வராகி தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது. என் தங்கமே, நான் எனது அதிசயத்தை உனக்கு நிகழ்த்தப் போகிறேன். உனக்கு அனைத்தையும் ஜெயமாக்கப் போகிறேன். துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் கர்மத்தை உங்களுக்கு பதில் நான் சுமந்து கொள்வேன். உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன். நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்போடு உன்னை முன்னின்று நடத்தி வைக்கின்றேன். என் அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய், என்னை வணங்குகிறாய். அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம். உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு. அவருடைய சொற்கள் உன் உடலை துளைத்து விட முடியாது. பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும், உன்னை அல்ல. உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும். என்னுடைய கதைகள், என் உபதேசங்கள் இவைகளை கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன். செய்வது மட்டுமல்ல, அவர்கள் ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்வேன். என் குணநலன்களை, என் மகிமைகளை, லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடம் இருந்தே பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள். உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவள் என்பதை நீ உணர்ந்து கொள். என்னிடம் அடைக்கலம் புகுவோர் இந்த பிறவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள். இப்போது நீ கவலையற்று இரு என் குழந்தையே. என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துக்களின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன். அம்மா, என் வீட்டில் இருந்து கொண்டே இப்படி கஷ்டங்களை வர அனுமதிக்கலாமா? நம்பியவர்கள் எல்லாம் மோசம் செய்கிறார்கள். தாங்களும் என்னை ஏமாற்றி வருகிறீர்களே என்று என் மீது கோபம் உனக்கு. குழந்தையே, நீ என் மீது பக்தி செலுத்துகிறாய், பாசத்தோடு உன் மனதில் வைத்து இருக்கிறாய். ஆனால் ஒரு பிரச்சனை என்றால் நீதானே சமாளிக்க ஓடுகிறாய். என்னை எங்கே வேலை செய்ய விடுகிறாய் நீ? பிரச்சனையின் உச்சத்தில் தீர்வுக்கு மற்றவர்களை நாடி செல்கின்றாய். இதனால்தான் நான் உன் வீட்டில் வேலையே இல்லாமல் வேடிக்கை பார்க்க வேண்டியுள்ளது. என் அம்மா சர்வ வியாபி என்பதை உணராமல் ஒதுக்கி வைத்துவிட்டு நீ போராட்டத்தை கையில் எடுக்கும்போது என் வேலை தடைப்படுகிறது. தொட்டதெல்லாம் தோல்வியில் முடிகிறது. நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் உன்னை வாட்டுகிறது. நாள் முழுக்க உழைத்தாலும் பஞ்சத்திற்கு பஞ்சமில்லை. நாள் முழுக்க என் நாமத்தை உச்சரித்தாலும் பிரச்சனைக்கும் பஞ்சமில்லை என்ற நிலையாகிவிட்டது உனக்கு. என்னை சரணாகதி அடையாதவரை நான் யார் மீதும் என்னை திணித்து கொள்ள முடியாது. என்னை அறியாதவர்களுக்கு என் சிறப்பு உதவிகள் எதுவும் சென்று சேரவும் முடியாது. இதை நீ தெரிந்து கொள். இப்படியெல்லாம் இதுவரை இருந்திருந்தாலும் இனியும் அப்படிப்பட்ட சூழல் உனக்கு வரவிடமாட்டேன். தைரியமாக இரு. என்னை சரணடைந்தவர்களுக்கு சர்வமும் நானாக இருப்பேன். உன் அன்னையான நான் இருப்பேன். உன் அன்னையான என்னுடைய கருணை பார்வை உன் மீதே எப்போதும் இருக்கிறது. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி நீ போய்கொண்டே இரு.